20 வருஷமா யார்கிட்ட இருந்திருக்காரு? லாபான்ட்ட இருந்திருக்கிறாரு. இப்போ வர்றாரு, 2 மனைவிகள், அப்புறம் 2 மறுமனையாட்டிகள், பிள்ளைங்க ஏராளமாக இருக்காங்க, மிருக ஜீவன்கள் ஏராளமாக இருக்கு. இரு பரிவாரத்தோட என்ன பண்ணுறாரு? கொடி கட்டி என்ன பண்ணுறாரு? அப்படியே கும்முன்னு வராரு. அப்படியே சிங்கம் மாதிரி என்ன பண்ணுறாரு? ஆங்கடா, படைகள் புறப்படட்டும் அப்படின்னு அப்படியே கும்முன்னு வந்துக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ நேரத்துக்கு? தப்புன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஏசா உம்மை சந்திக்க 400 பேரோடு கூட புறப்பட்டு வருகிறான். ஏசா வாராரு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏசா 2-3 பேரோட வாராருன்னா பரவாயில்ல. ஏசா 400 பேரோடு கூட உம்மை சந்திக்க வந்து, ஆட பாவி, அவ்வளோதான். சிங்கம் இப்போ என்ன செஞ்சுட்டு அசிங்கமா அப்படியே வாங்கடா இப்படி போய்கிட்டே இருந்தவர் டக்குன்னு போங்கடா நான் பின்னாடி வரடான்னு குடும்ப தலைவன் அப்படியே ரிவேட்ஸ் என்ன பண்ணிட்டாரு? ஒரு கீரை மாற்றி ரிவேட்ஸை போட்டு என்ன பண்ணிட்டாரு? எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னப்போ வீரமாக என்ன பண்ணாரு? நடந்து வந்தார். இப்போ ஏசா என்கிற பிரச்சனை வந்துட்டுனோடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பின்வாங்கி போயிட்டாரு. அப்புறம் ஆண்டவரோடு கூட உறவாடுறாரு. எல்லாம் அப்படியே இரவு முழுவதும் போராடி உறவாடுறாரு. ஒரு சமாதானம் என்ன செஞ்சுட்டு அவருக்கு? அவருடைய வெகுமதிகள் கொடுக்காத சமாதானத்தை, தேவனோடு கூட அமர்ந்திருந்த நேரம் அவருக்கு சமாதானத்தை கொடுத்தது. சில நேரம் பொருட்கள் கொடுக்காத சமாதானத்தை தேவனுடைய பிரசன்னம் கொடுக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அங்கே அந்த காயப்படுத்தப்பட்டவனுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு, ஒரு மாறுதலை கொடுத்துச்சு. ஆனால் இங்கே தேவன் வந்து எந்த எண்ணெயும் என்ன பண்ணலை? ஊத்தலை. ஆனால் கூட உறவாடி கொண்டிருக்கிறார். சில நேரம் தேவனோடு கூட நீங்கள் உறவாடுவது உங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்ப்பதற்கு சமமாயிருக்கும். யாக்கோபு தேவனோடு கூட உறவாடினார், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார். இப்போ மறுபடி தலைவர் என்ன பண்றாரு? விடுங்கடா, நான் முன்னாடி போறேன்டா. இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? தைரியம். இப்போ போய்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய கிருபையினால, அவருடைய கடினமான உழைப்புனால யாக்கோபு என்ன பண்ணாரு? இரு பரிவாரத்தை சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் இப்போ ஏசா வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க? எதுக்கு 400 பேரோட வரணும்? எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணணும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்தா பயந்து என்ன பண்றாரு? வந்து நிற்கிறாரு. ஏசா வந்து கழுத்தை கட்டி பிடிச்சி கண்ணீரோடு கூட நிற்கிறார். வரும்போது சகோதரனாய் வந்தார், வந்த பின்பு தகப்பனாய் வந்து நிற்கிறாரு. கையை தட்டி, இது மனுஷ தயவு. நீங்க உன்னை சம்பாதிப்பது தேவ கிருபையினால சம்பாதிக்கிறீங்க. இதை சில மனுஷ காரியங்கள் வந்து உங்களை அடிச்சு போடுற மாதிரி வரலாம். ஆனால் அந்த தேவ கிருபை, சம்பாதிப்பதற்கும் தேவ கிருபை கொடுக்கப்படுது. சம்பாதிச்சதை காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு மனுஷ தயவையும் தேவ கிருபை கொடுக்கிறது.